வெல்கம் டு அஜீஷ் வ்ளாக்ஸ்டர். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தாய்லாந்து சீரீஸ் தான் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். போன 2 வீடியோவில் நீ பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் பார்க்கும் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டும் பார்த்து முடிச்சிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். பட்டாயில் வந்து மதியானம் ஒரு 2 o'clock அந்த மாதிரி இருக்கும். சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி சாயங்காலமாக எங்கேயாச்சும் போகலாமேன்னு இப்போ தான் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ரூமுக்கு வந்தாச்சு. இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது பெரிய ப்ராப்பர்ட்டினால ரூமும் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. அங்கே பால்கனியும் இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்குறதுக்கு பட்டாயா ஸ்ட்ரீட்ஸ் அந்த மாதிரி நிறையா வியூ இருந்துச்சு. நைட் ஃப்ளைட் ஜேர்னினால என்னால் சரியாக தூங்க முடியல. அதனால் இப்போயாச்சும் கொஞ்ச நேரம் தூங்கலாமேன்னு இப்போ தூங்கிட்டு இருக்கேன். சரி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எங்கேயாச்சும் சாயங்காலம் வெளியே போகலான்னு பார்க்குறப்போ என்னால் எந்திரிக்கவே முடியல. எழுப்புனாங்க, என்னால் எந்திரிக்கவே முடியல. என்னால் எந்திரிச்ச உடனேவே நான் போய் பால்கனியில் போய் பார்த்தேன். வியூவே செம்மையாக இருந்துச்சு. வியூவே பட்டாயா ஸ்ட்ரீட்லாம் செம்மையாக தெரிஞ்சிச்சு. செம்ம வைபாக இருந்துச்சு. ரோடே நல்லா லைட்டிங் செட்டப்லாம் போட்டு காலையில் எப்படி இருந்துச்சோ அது ஆப்போசிட்டாக அப்படியே நைட்டு சூப்பராக இருந்துச்சு. எப்படியோ வந்துருச்சு. நான் கிளம்பிட்டேன். இங்கே பக்கத்துலேயே நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சரி அதெல்லாம் ட்ரை பண்ணலாமே இப்போ தான் போயிட்டுருக்கேன். அங்கே கீழே இறங்கி வந்தோடனே இது வந்து ஹோட்டல் ஃப்ரண்ட் வியூ சூப்பராக இருந்துச்சு. நைட் பார்க்குறதுக்கு நல்லா லைட்டிங் செட்டப்போட சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் தான் நிறையா பீப்புள்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு ரோடு. இங்கே பட்டாயா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாயங்காலத்துக்கு மேலே ஃபுல்லாக வைபாக இருக்கும். இதோ ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நைட் மாதிரியே இருக்காது. ஃபுல்லாக லைட்டிங் செட்டப்லாம் போட்டு மியூசிக் போட்டு அந்த மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸே வந்துச்சு எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் தான் இப்போ வந்திருக்கேன். இந்த மாதிரி நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்கும் அங்கங்கே. சரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டாய் ஃபுட்ஸ்லாம் நிறையா இருக்கும். சரி இதெல்லாம் ட்ரை பண்ணலாமேன்னு இப்போ நான் வந்திருக்கேன். நான் ஆர்டர் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு ஃபுட்டும் வந்துருச்சு. நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா சூப்பி நூடுல்ஸு, ஸ்குவிட்டு, அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எனக்கு ரெகுலராக ஸ்குவிட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் இங்கே ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் இந்த மாதிரி அங்கங்கே போய் எனக்கு ஃபுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் லாப்ஸ்டர், ஸ்குவிட் அந்த மாதிரி சாஸியாக இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்கும்போது 7-Eleven ஒரு சூப்பர் மார்க்கெட்டு கண்ணில் பட்டுச்சு. சரி உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாமேன்னு உள்ளே போய் பார்த்தா நம்ம ஊரில் வந்து எப்படி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கோ அதே மாதிரி தான் ஏஷியன் கண்ட்ரீஸில் எல்லா இடத்துலையும் இந்த 7-Eleven இருக்கும். எல்லா ஏஷியன் கண்ட்ரீஸ் 7-Elevenலேயுமே இன்ஸ்டன்ட் காஃபி, ஜூஸ், ஃபுட்லாம் நிறையா இருக்கும். அங்கே நீங்கள் எங்கேயாச்சும் ஹோட்டல் நிறைய மூடி இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் வந்து 7-Eleven நீங்கள் போட்டிங்கன்னா அங்கே உள்ளார போய் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ட் ஃபுட்டெல்லாம் இருக்கும். அங்கேயே ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருப்பாங்க. டிஃபனு, ஃப்ரைட் ரைஸ், நான் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் ஆஃப் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து பில் பே பண்ணிட்டு அந்த ஃபுட்டை எடுத்துக்கலாம் அங்கே ஹீட் பண்ணி. நான் இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ்லாம் வாங்கலை. நான் சும்மா ஸ்நாக்ஸு, சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். நாங்கள் தங்கி இருந்த இடத்துல ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே நிறைய ஷாப்பிங் ஷாப்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. சரி அதுக்குள்ளார போய் பார்ப்போமே என்னென்னலாம், சரி எங்கே ஏதாச்சும் வாங்கலாமேன்னு உள்ளார போய் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட்லேருந்து வெளியே வந்துட்டேன். நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா சரி போய் ரூமில் வச்சுட்டு வந்துடலாமேன்னு போயிட்டுருக்கேன். இப்போ இந்த வீடியோ இப்போ இங்கே முடியுது. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ரூமில் வச்சுட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு பிளேஸ்க்கு நான் போக போகிறேன். அந்த பிளேஸ்க்கு நான் எந்த பிளேஸ்க்கு போக போகிறேன்னு நீங்கள் பார்க்குறோன்னா ஸ்டே டியூன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வைபான ஒரு பிளேஸ்க்கு நான் போக போகிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறோன்னா அஜீஷ் வ்ளாக்ஸ்டரை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ட், it will change one day. Thank you.